வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது நந்தவனம். நான் உங்கள் அமீர். சில அறிவிப்புங்க. நம்ம அன்பானவர்களுக்கு அன்பு பரிசு திட்டம் சம்மந்தமாக அறிவிச்சிருந்தோம். அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நம்ம ஏறக்குறைய அதை நிறைய பேருக்கு அனுப்பிட்டோம். நேற்று லாஸ்ட்டு ஒரு பேட்ச் அனுப்பியிருந்தேன். ஓரிரு நபர்கள் மட்டும்தான் அதை நான் நிறுத்தி வச்சுருக்கிறேன். ஏன்னா அவங்க கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நிறுத்தி வச்சுருக்கிறேன். அது இன்னும் ஒரு நாட்களில் நான் அனுப்பிடுவேன். இதோட இது முடியுது. எது அந்த கட்டிங்ஸும் சில செடிகள் தொங்கு செடிகளை நம்ம அனுப்புறதா இருந்தோம். அந்த அனுப்புகிற திட்டத்தில் இது நடந்திருக்கு. ரெண்டாவது அனுப்ப எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அனுப்ப முடியாது. நம்ம மொத்த தோட்டமும் போயிடும். அதனால் அந்த நேரத்தில் நாம் என்னென்ன நம்ம எடுக்கிறோமோ அது எடுத்து அனுப்பிட்டே இருந்தோம். எல்லாமே காஸ்ட்லியான பொருள் தான். இதில் எந்த விதமான சாதாரண ஒரு குச்சிகளாக நீங்கள் அது கருதக்கூடாது. ஏன்னா சின்ன சின்ன குச்சிகள் விரல் செய்த அளவு, விரல் தடிமனை இல்லை, விரல் அளவு நீளமான சில குச்சிகள் கூட எனக்கு கிடைக்காம கடைசி குச்சிகளாக கருதி நான் அதை பதியம் போட்டு பெரிய அளவில் நான் கொண்டு வந்துட்டேன். அதை இங்கே பாருங்கள், அது உங்களுக்கு காட்டுறேன். இது லோ பட்டாலன்னு சொல்லுவாங்க. அழகான தாவரம், புதர் வடியில் வடிகிற தாவரம். இது எனக்கு ரொம்ப சின்ன ஒரு பிட்டு கிடச்சிது. ஒரு நண்பர் மூலியம் இது பாருங்கள், நான் வச்சுருக்கிறேன்ல, இவ்வளோ தான் கிடச்சிது எனக்கு. இதை நான் டெவலப் பண்ணி இன்றைக்கி பெரிய புதர் வழியில் என்கிட்ட எல்லா இடங்களும் நிறைய பறவை இருக்குது. பாருங்கள், இங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது என்கிட்ட. நல்ல தாவரம் இது மாதிரி சிலதும் அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் கொக்கோ ஃபீட்டில் அது அழகாக கட் பண்ணி நீங்கள் செய்யணும். நீங்கள் அப்படியே புதைச்சி வச்சுருக்கீங்க. பார்த்தேன் நான் சில வீடியோ, இதை நீங்கள் அனுப்பின படங்களை பார்த்தேன். நான் தான் இனிமேல் மறுபடியும் இன்னும் வீடியோக்கள் போடணும். ஆரம்பத்துலேருந்து போடணும்போது வடிவில் சொல்கிற மாதிரி முதல் இருந்தா அப்படின்ட்டு ஆரம்பத்துலேருந்து நான் போடணும் போல் தெரியுது. இந்த அளவு கிடைச்சாலும் 2 கணுக்கள் 3 கணுக்கள் கிடைச்சா கூட, இல்லை ஒரே ஒரு கணுக்கள் கிடைச்சா கூட நம்ம இது போட முடியும். போடுறதுக்கு முன்னால் இருக்கிற இந்த இலைகளை தட்டி விட்டுடுங்க. இது சத்து உறிஞ்சி போடுறதில்ல, இந்த இலைகளுக்கு போய் தான் அந்த இதாக உணவாக மாறாதுக்கு. அதனால் அதை கட் பண்ணிட்டீங்கன்னா, சும்மா இந்த இந்த இலசா இருக்குல்ல, இது இருந்தாவே போதும் நமக்கு. அழகாக கட் பண்ணி அழகாக வி வடிவில் இந்த கணுவாண்டை வி வடியில் வெட்டி அதில் நீங்கள் புதைச்சிங்க சொன்னாவே அதில் இதில் கொக்கோ ஃபீட்டில் போட்டிங்கன்னாவே அழகாக ஜம்முன்னு வந்துடும். அது மாதிரி. ஆனால் நீங்கள் அப்படியே நட்டு வச்சுருக்கீங்க. சரி, அது வருதா பார்ப்போம். அதனால் தொடர் முயற்சியாக பண்ணுவோம். நான் சொன்னேன் ஏற்கனவே இது ஒரு ட்ரைனிங் மாதிரி உங்களுக்கு நம்ம இது பண்ணுறோன்னு. இது ஒரு அறிவிப்பு உங்களுக்கு. எல்லாத்தையும் நான் அனுப்பிட்டேன். நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க, அனுப்பிட்டீங்களான்னு சொல்லி எல்லாருக்கும் நான் என்னால் பதில் சொல்ல முடியாது. நேரம் இல்லை, இதுதான் காரணம். இப்போ பாருங்கள், நான் என்னுடைய மாடி தோட்டத்தில் இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் நர்சரிக்கு போகணும். கீழே தோட்டம், பெரிய தோட்டம் வச்சுருக்கேன். அதுக்கான அது கவனிப்பும் இருக்குது. அதனால் அந்த பணிகள் இப்படி மாறி இருக்கிறதுனால நான் சொன்னேன், ஒரே நபர் தான் இத்தனை வேலைகள் செய்யணும். ஸோ அதனால் அது நிற்கிது. அடுத்தது அடிநீம விதைகள் அனுப்புறது சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்துன்னா, நான் இன்னும் விதைகளை அனுப்ப தொடங்கலை. அது சேகரித்து கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பணும். அதனால் கொஞ்சம் பொறுமையானுங்க, நான் அனுப்பிடுவேன். அதனால் எப்போ அனுப்புகிறீங்களா இல்லையா ஐயான்னு சொல்லிட்டு தயவுசெய்து இது பண்ணாதீங்க. நேரம் இல்லை எனக்கு. நான் ஃபாலோ பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவேன். சில இப்போது அனுப்பின யாருக்கு நான் இந்த கட்டிங்ஸை செடிகளெல்லாம் அனுப்பியிருக்கிறோம். அவங்கள எல்லாமே நான் அவங்கக்கிட்ட நான் தொலைபேசி மூலயமா பேசி எப்படி இருக்குது, என்ன இருக்குது, எப்படின்னு ஆலோசனைகளும் சொல்லிட்டு வரேன். அதனால் இது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஏதோ அனுப்பினோம் விட்டம் இல்லை. நீங்கள் செடி வளர்க்குறது தான் நோக்கம் இல்லை நமக்கு. இந்த உலகம் முழுக்க பசுமை வாய்ந்த உலகமாக இருக்கணும். மனிதன் மட்டும் இல்லாமல் எல்லா உயிரிகளும் இந்த உலகத்தில் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தில் தான் நம்ம தொடர்ந்து செயல்பட்டு வரோம். அதனால் எந்த விதமான கவலையும் நீங்கள் படாமல் இருங்க. உங்களுடைய சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த இன்னும் ஓரிரு நபர்களுக்கு கட்டிங்ஸ் மட்டும் செடிகளும், அதே மாதிரி அந்த விதைகள் அனுப்புகிற வேலைகளும் தொடர்ந்து நடந்துட்டு உங்களுக்கு நான் அது உறுதிப்படுத்திடுறேன். அநேகமாக இன்றைக்கு சில பேருக்கு அந்த கட்டிங்ஸ் கிடைக்கலாம். ரிசீவ் பண்ணோன்னா தயவுசெய்து எனக்கு தகவல் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாவது அறிவுரை தேவை அப்படின்னு சொன்னால், வழிகாட்டுதல் தேவைன்னா உடனே எனக்கு தகவல் கொடுத்து கேளுங்க. அதில் எந்த விதமான கூச்சப்படாதீங்க. ஒருவருக்கு அறிவு பகிர்மானம் தான் இது. அதில் யாருமே இங்கே அறிவாளி கிடையாது. ஒருவர் தன்னுடைய அறிவு பரிமாற்றம் மூலமா ஒரு வலிமையான ஒரு அறிவாளியாக மாறலாம். நல்லது நண்பர்களே, இறைவனாடினா மீண்டும் சந்திப்போம். நன்றி.